நாட்டின் பொது பள்ளிகளில் நிலவும் தொடர்ச்சியான பணியாளர் பற்றாக்குறையை சமாளிக்கும் பொருட்டு நவம்பர் மாதம் முதல் 10,000க்கும் மேற்பட்ட புதிய ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர் என்று கல்வித்துறை துணை அமைச்சர் ஓங்காவோ இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். இந்த புதிய ஆசிரியர்களின் நியமனம் மூலம் பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் இருந்து வந்தவர்கள் உட்பட இந்த ஆண்டில் மொத்தம் பணியமர்த்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20,000ஐ தாண்டியுள்ளது. மேலும் முக்கியமான பாடங்களுக்கான ஆட்சேர்ப்பு மற்றும் ஒப்பந்த பதவிகளுக்கான நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் அவர் தெரிவித்தார். அது மட்டுமின்றி கிராமப்புற பகுதிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி விரைவான ஆட்சேர்ப்பு பயிற்சி வழங்கவும், கற்பித்தல் குழுக்கள் சிறப்பு திட்டங்களுக்கான தரங்களை மாற்றியமைக்கவும் அமைச்சு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதனிடையே கல்வி பணியாளர்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பலதரப்பட்ட அமைப்புகளின் ஒத்துழைப்பு மற்றும் பிரத்யேக சிறப்பு குழுக்கள் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். மலேசியாவின் கல்வித்துறை பணியாளர்கள் வரும் ஆண்டுகளுக்கும் வலுப்படுத்தப்படுவதில் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்றும் துணை அமைச்சர் வோங் உறுதியளித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.